ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது என்னதுன்னா சின்ன இருவச்சிப்பூ அண்டு இந்த ரோஜா மல்லிப்பூ ரோஜா அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னதுன்னா சின்ன இருவச்சிப்பூ. நான் இது வந்து ரொம்ப காயிற ஸ்டேஜில் ஆச்சு. 2-3 நாள் இந்த வெயிலில் தண்ணி ஊற்றாமல் இருந்து. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சதுனால இப்போ கொஞ்சம் நல்லா தழுத்து மறுபடியும் மொட்டு வச்சு நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ இது மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 நாள் கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் தாக்கு பிடிக்க தான் செய்யுது. நான் காஞ்சிரும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் மழை நல்லா பெஞ்சதுமே நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் தழுத்து. ஸோ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு சொல்லிட்டு. இது பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன செடி, குத்து செடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கொடி படராமல் அப்படி வைக்கிற செடி தான். அதனால் இது எப்போதுமே நம்மளுக்கு பூ பூத்துட்டே தான் இருக்குது. ஓரளவு தழை வச்சாலே மொட்டு வைக்குங்கிற மாதிரி ஆயிடுது இந்த செடி. தண்டு வந்து நல்லா பார்த்தாலே தெரியும். இது ஒரு 2 இயர்ஸ் பிளான்ட்டுங்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது. மொட்டும் ஜாஸ்தியாக வைக்கும். பட் இருந்தாலும் சின்ன சைஸில் தான் நான் வச்சு வளர்த்துட்ருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம தரையில் வச்சுன்னா ரொம்ப பெருசாக வச்சு வளர்க்கலாம். ஆனால் பாட்டில் வளர்க்குறதுனால இந்த சின்ன செடியாக மேலே வராது. இது கூடயே சேர்ந்து வந்து இந்த மொடக்கரத்தான் செடி சொல்லுவாங்கள்ல, அதுவும் வளர்ந்துருக்கு. இது மொடக்கரத்தான் செடி இப்போது நிறையவே வளர ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா முந்தி வந்து ஒரு செடி பெருசாக இருந்துச்சு, அதில் வந்து நிறைய விதை இருந்துச்சு. நானும் விதை எடுக்கும்போது சொல்லலாம் இது என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு சும்மா சும்மா ஒவ்வொரு பாட்டுகளையும் தூவி தூவி விட்டுட்டு இருந்தேன். ஸோ அது வந்து நல்லாவே தழுத்துருக்கு. இந்த மொடக்கத்தங்கீரையில் நல்லா தோசை, சூப்பு எல்லாமே வச்சு கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து வாதத்துக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. நிறைய இடத்துல கிடைக்காம இருக்குது. பட் இங்கே நிறையவே கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னது ரோஜா மல்லிப்பூ. இது வந்து ஒரே ஒரு பூ தான் பூத்துருக்கு. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ரோஜா மல்லிங்கிறது வந்து ரோஸ் பூவோட அழகாக இருக்குது. ரோஸ் பூ பாருங்கள், ரோஸ் பூவும் பார்க்க அழகாக தான் இருக்குது. இது ஒரு பட்டன் ரோஸ். இது ஒரு 1 வீக் வரையுமே இந்த பெட்டல்ஸ்லாம் உதிராமல் நல்லா சேஃபாக இருக்குது. நம்ம 1 வீக் அப்புறம் வச்சா கூட டக்குன்னு நம்மளுக்கு வச்ச உடனே உதிர மாட்டேக்கு. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து லைட் பிங்க்கில் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மைல்டான கலர் தான். அதாவது பியூர் ஒயிட்னு சொல்ல முடியாது, ஒரு லைட் பிங்கிஷ் ஷேடாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு ஒயிட் ரோஸ் சிங்கிள், அதாவது ஒத்தடுக்கு ரோஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஃபுல். இந்த ஊட்டி ரோஸ்னால் ஃபுல்லாக அந்த இதில் நடுமத்தில் இந்த இது இருக்காது. பட் இது வந்து ஒரு சாதாரண ரோஸ் தான். இது வந்து நாட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ஒயிட்டில். ஸோ இந்த ரோஸ் பூ, ரோஜா மல்லிப்பூ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போதுல ரோஜா மல்லிப்பூ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. பட்டன் ரோஸுமே ரொம்ப அழகாக தான் இருக்குது. பட் அது வந்து ஃப்ராக்னன்டிக்காக இருக்காது. ஏன்னா நல்லா வாசமாக இருக்கிறதுனா அந்த ரோஜா மல்லி தான். மற்ற 2 ரோஸ் பூவை கம்பேர் பண்ணும்போது ரோஜா மல்லி தான் ஹெவி ஃப்ராக்னன்ஸ். ஸோ எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். பட் ரோஸ் செடி பிடிக்காதுன்னு கிடையாது, ஆனால் பிடிக்கும். ஆனால் வாசத்தில் பார்த்திங்கன்னா ரோஜா மல்லி தான் ரொம்ப அழகாக இருக்கும். இதேமாதிரி நீங்களும் கிடச்சா வளங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.